மூன்றாம் இடம். மூணாம் இடங்கிறது என்னது அப்படின்னா பெண்களுக்கு விருத்தி ஸ்தானம், ஆண்களுக்கு வீரம். அப்புறம் மூணாம் இடம் வந்து முயற்சி, கம்யூனிகேஷன். மூணுக்குடையவர் யார் அப்படின்னா இந்த வீட்டில் சுக்கிரன் இருக்காரு, இந்த வீட்டுக்குடையவர் செவ்வாய். இவர் 3க்கு 2ல் இருக்காரா, இந்த வீட்டுக்கு தான் பார்க்கணும். அப்போ ரெட்டப்படைக்கு போயிட்டாரா, அப்போ மூணாம் இடம் இவங்க கூட பிறந்த சகோதரங்க திணறுவாங்க, இவர் எடுக்கிற முயற்சி திணறும், அப்புறம் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருத்தி, இதிலெல்லாம் திணறுவார். வீரியம். அதுக்கடுத்து 4ஆம் இடம், இது வந்து சுகஸ்தானம். 4க்குடையவர் யாருன்னா சுக்கிரன். இந்த லக்கணத்துக்கு 4க்குடையவர் ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன். 4க்கு 12ல் இருக்கார் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வந்துட்டாரா, ரெட்டப்படையில். சுகத்தை அனுபவிக்க முடியாது, வண்டி வாகனங்கள் வாங்க விடாது, தாயாருக்கு நல்ல ஒரு ஆயுளை கொடுக்காது, வீடு சொந்த வீடு இருந்தால் பிரச்சனை இருக்கும். கேரக்டர் 4ஆம் இடம், கேரக்டரில் அடிக்கடி ஒவ்வொருத்தருக்காக கேரக்டரை மாற்ற வேண்டியிருக்கும். 4ஆம் இடம் தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுறது. அப்போ 4ஆம் இடம் கெட்டுருச்சு. அடுத்து 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், பூர்வீகம், குலதெய்வம், இவருக்கு பிறக்கிற வாரிசு. 5க்குடையவர் புதன். இந்த வீட்டுக்கு பேர் வந்து மிதுனம். 5க்கு எங்கே இருக்காரு பாருங்க, 10ல் வந்துட்டார் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10ல் வந்துட்டாரா, ரெட்டப்படை வந்துட்டாரா. 5ஆம் இடமும் ரெட்டப்படையில். அப்போ பூர்வீகமே அவுட்டு. ஒரு ஜாதகத்துக்கு பெரிய தூணே பூர்வீகம் தான். நம்ம என்ன சொல்கிறோம், ஜாதகம் எழுதும் போது பூர்வ ஜென்ம பந்தம். அப்போ அந்த பூர்வீகம் வந்து ரெட்டப்படைக்கு போயிட்டு 5ஆம் இடம் என்னதுன்னா இவருக்கு பிறக்கக்கூடிய வாரிசு, 5ஆம் இடம் என்னதுன்னா குலதெய்வம். அப்போ இதெல்லாம் இல்லாமல் திணறுவார். குலதெய்வம் இல்லாமல் அப்புறம் எந்த தெய்வம் இவருக்கு உதவும். 5ஆம் இடம் தான் காதல். ஜாதகர் காதலிப்பார். ஏன்னா செவ்வாய் சனி சேர்ந்து தான் உடனே காதலாகிப்படுவார். காதல் ஜெயிக்கணும்னா 5க்குடையவர் ரெட்டப்படைக்கு போகக்கூடாது, ஒத்தப்படையில் இருக்கணும். இதெல்லாம் ஒத்தப்படை 1 3 5 7 9 11 ஒத்தப்படை. இங்கே பாருங்கள் வரிசையாக ஏதாவது ஒத்தப்படையில் வருதா, ஒன்றும் வரல பாருங்கள்.